Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சந்தூர் கிராமத்தில் தெருநாய்கள் கடித்ததில் 4 ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் இரவில் தனது வீட்டின் அருகே ஆடுகளை கட்டி வைத்துள்ளார். அப்போது சுமார் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் ஆடுகளை கடித்து குதறியதில் 4 ஆடுகள் உயிரிழந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு தனக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தேவராஜ் வலியுறுத்தியுள்ளார். திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் தெருநாய்கள் தொடர்ந்து மனிதர்களையும் விலங்குகளையும் தாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசாரை கண்டித்து 52 வயது நபர் டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுபோதையில் ஆட்டோ ஓட்டியதாக கூறி தர்மராஜன் என்பவரின் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை என்ற பெயரில் அவரது மனைவியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று சாதி ரீதியாக திட்டியதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் கேபிள் துறையினர் குற்றவாளிகளை முறையாக விசாரிக்காமல் அவர்கள் வீட்டு பெண்களை சாதி ரீதியாக பேசுவது உள்ளிட்ட அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பூதலூர் தாலுகா பகுதியில் பாளையப்பட்டி, செங்கிப்பட்டி, கூத்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி பூதலூர் சேவு கடை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் மனுக்களை வழங்கினர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நீர் நிரம்பி குளம் போல் இருந்த கோட்டை மைதானம் ஆட்சியர் ஆய்வை ஒட்டி அவசர கதியில் சீரமைக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக கோட்டை மைதானத்தில் குளம் போல் நீர் தேங்கிய நிலையில் அதனை நகராட்சி அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுவோர் சிரமத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் ஆய்வை ஒட்டி நகராட்சி ஊழியர்கள் அவசர கதியில் மைதானத்தில் நீரை அகற்றி சீரமைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் மட்டும் இன்றி அரசு அதிகாரிகளும் கடமைக்கு பணிகளை செய்வது வாடிக்கையாகி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வில்வராய நல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் முகாம் வெறிச்சோடியது. ஸ்டாலின் அரசின் மீது நம்பிக்கை இல்லாததால் பொதுமக்கள் முகாமில் பங்கேற்க ஆர்வம் காட்டவில்லை என தெரிகிறது. விடியா ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக செயல்படுத்தும் திட்டங்களால் பொதுமக்களின் வரி பணம் வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு பேருந்து மோதி 10 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. கழுகாச்சலபுரம் விளக்கு சாலையை ஆடுகளுடன் கார்மேகம் என்பவர் கடக்க முயன்ற போது அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 10 ஆடுகள் உயிரிழந்ததோடு 10க்கும் அதிகமான ஆடுகள் காயமடைந்தன. ஆட்டு உரிமையாளர் கார்மேகம் காயமடைந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கழகம் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களை புறக்கணிப்பதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் தரைத்தளம் அமைக்காததை கண்டித்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேத்தூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தரைத்தளம் மண் தரையாக உள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி பள்ளி வளாகம் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் ஊராட்சி நிர்வாகம் தரைத்தளம் அமைத்து தராததை கண்டித்து பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு பள்ளிகளை முறையாக சீரமைப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்கே அடிப்படை வசதினா தளம் இல்லை, மழை பெஞ்சதுனால அன்னைக்கு ஃபுல்லாகவே சகதி ஆயிடுச்சு. எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாகவே பிள்ளைங்க யாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான வசதி இல்லை. மழை பெஞ்சா அந்த நிலமை, வெயில் அடிச்சது காத்தடி காலம்னா ஃபுல்லாக புழுதி எல்லாம் அழுதி பிள்ளைங்க மதிய சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாட்டில் எடுத்து போட்டுருது. காலையிலேயும் அதே நிலைமை தான். புதுச்சேரி சுகாதாரத்துறை பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு 7,000 ரூபாயில் இருந்து 10,000 ரூபாயாக சம்பளம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த நிலையில் ஓராண்டாகியும் இதுவரை சம்பளம் உயர்த்தப்படாமல் உள்ளது. இதனால் சம்பள உயர்வு, மாதம் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் போராட்டம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.
மதுரையில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடங்கியது. யாகப்பா நகர் பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞரை கடந்த 9ஆம் தேதி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் வண்டியூர் வைகை ஆற்று கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டனர். அதன்படி தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தலைமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மலைப்பகுதியில் தரமற்ற முறையில் சாலைகள் அமைப்பது மலைவாழ் மக்களை வேதனைப்படுத்தியுள்ளது. இட்டரை மற்றும் தடசலட்டி மலை கிராமங்களில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டு தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் மூலம் அரசு சாலை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே லேசான மழைக்கே சேதமாகும் விதத்தில் சாலைகள் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் மலைவாழ் மக்கள் ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளுக்கு இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை கூட்செட் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்செட் பகுதியில் வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையின் நடுவே உதகை நகராட்சி நிர்வாகம் கடந்த சில நாட்களுக்கு முன் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பள்ளங்கள் தோண்டப்பட்டன. இந்நிலையில் பணிகள் முடிந்தும் இந்த பள்ளங்களை நகராட்சி நிர்வாகம் முறையாக மூடாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற திமுக அரசு அலட்சியத்துடன் சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளரின் குடும்பத்துக்கு அரசு பணி மற்றும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி இறந்தவரின் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பிரவீன்குமார் என்ற ஒப்பந்த தொழிலாளர் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடல் இதுவரை பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத விடியா அரசு இறந்தவரின் குடும்பத்தாருக்கு அரசு பணி மற்றும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் திருக்கோயிலூர் மின்வாரியம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். மின்வாரியத்தின் அலட்சியத்தால் ஒப்பந்த தொழிலாளர்களின் உயிர்கள் பறிபோவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடும்பத்துக்கு 50 லட்சம் நிவாரணம் வழங்க. 50 லட்சம் நிவாரணம் வழங்க. மின்சார வாரிய அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு, குறிப்பா சொல்ல போனா ஜிஆர்யூ பிரிவில் இருக்கக்கூடிய உதவி மின் பொறியாளர், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசிங் ஸ்டாஃப், போர்மேனு, எல்ஐ போன்ற பணியாளர்கள் யாருமே இதன் மீது போதிய அக்கறை காட்டல. நீதி வேணும், என் பிள்ளைக்கு நீதி வேணும். என் பிள்ளை ஒரு பொட்ட பிள்ளை வச்சிருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? பொட்ட பிள்ளை வச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? நான் ஆள் இல்லாதவங்க, என் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லுங்க. ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சவங்க வழி சொல்லுங்க. அவ துடிப்பா இருந்தானே. டெல்லியில் பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்யலாம் எனவும் ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடை தொடரும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்ய அனுமதி கோரிய வழக்கில் டெல்லி மற்றும் ஹரியானாவை உள்ளடக்கிய என்சிஆர் டெல்லியின் 14 மாவட்டங்களில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் டெல்லியில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்த நீதிபதிகள் ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் கால்வாய்களை தூர்வாராமல் காலையில் பெய்த லேசான மழைக்கு சங்குஷாப்பேட்டை ஜங்ஷன் பகுதியில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 21 மற்றும் 22வது வார்டு பகுதியை இணைக்கும் சாலையில் தண்ணீர் தேங்குவது குறித்து மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்துள்ளனர். லேசான மழையை எதிர்கொள்ள முடியாத ஸ்டாலின் அரசு, காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகம் வடகிழக்கு பருவ மழையை எப்படி சமாளிக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். கும்பகோணம் தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் என்று திமுக அளித்த வாக்குறுதி குறித்து கேள்வி எழுப்பி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மு.க. ஸ்டாலின் அவர்களே சொன்னதை செய்தீர்களா? 1700 நாட்கள் கடந்தாச்சு, கும்பகோணம் மாவட்டம் என்ன ஆச்சு என்ற வாசகங்களுடன் மாவட்டந்தோறும் ஒருங்கிணைந்த போராட்டக்குழு சார்பில் போஸ்டர்கள் கும்பகோணம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. சொல்லாததையும் செய்வோம் என முழக்கமிடும் ஸ்டாலின் அவர்களே சொன்னதை முதலில் செய்யுங்கள் என பொதுமக்கள் காட்டமாக விமர்சித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சிலுவைபுரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை திறக்கப்படாததால் கிராம மக்கள் கட்டும் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிலுவைபுரம் கிராமத்தில் கிராம மக்கள் பணம் வசூலித்து புதிதாக நியாய விலை கடை கட்டிடத்தை கட்டியுள்ளனர். இந்த புதிய நியாய விலை கடையை அரசு இதுவரை திறக்காததால் கிராம மக்கள் 3 கிலோமீட்டர் நடந்து சென்று பொருட்களை வாங்கி வர வேண்டிய அவலநிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு நியாய விலை கடை கட்ட நிதி ஒதுக்காமல் இருந்த நிலையில் கிராம மக்களே நியாய விலை கடை கட்டிடத்தை கட்டி கொடுத்தும் அதை திறக்காமல் திமுக அரசு அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வாரச்சந்தையில் ஆடு மாடுகள் விலை உயர்ந்து 3 கோடி ரூபாய்க்கு மேல் கால்நடைகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாரச்சந்தையில் 35,000 வரையிலான ஆடுகளும் 1,500க்கும் அதிகமான மாடுகளும் விற்கப்பட்டதில் மொத்த விற்பனை 3 கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிமெண்ட் கலவையை கொட்டி மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருங்களத்தூர் கிருஷ்ண சாலையில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றாமல் தண்ணீரில் சிமெண்ட் கலவையை கொட்டி மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்றது. திறனற்ற திமுக அரசு வெற்றி விளம்பரத்திற்காக தரமற்ற முறையில் மழைநீர் வடிகால்வாயை அமைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.